நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி அப்படின்றது எல்லாருக்குமே ஈஸியாக கிடைச்சிடாது. எதிர்க்கட்சின்ற ஒரு பெருமை அதை பெறுறதே பெரிய விஷயம். ஏன்னா திமுக 1950களில் தொடங்கப்பட்ட போது அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு 15 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50+ எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக வராங்க. அந்த சமயத்தில் எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு அப்புறம் தான் ஆளும் கட்சியாக 1967 வராங்க. அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டதுனால தான் அவங்களால ஆளும் கட்சியாக வர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அண்டு கலைஞர் இவங்க 2 பேருமே ஆளும் கட்சி அண்ட் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் கேள்வி கேட்பாரு. ஸோ அதுக்காக நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படின்றதுக்காகவே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்படுறதாகவும் வரலாறு உண்டு. ஸோ அவங்க நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பதில்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அதிமுக உள்ள அமைச்சர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பெரியவங்க சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு எதிர்கட்சியோட பணின்றது ஒரு சிறப்பான பணி. ஏன்னா 2011 விஜயகாந்த் அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சது. ஸோ அவருக்கு போதிய அனுபவம் இல்லாதனால அதை அவர் சிறப்பாக செயல்படலை. ஸோ அதை சிறப்பாக செயல்படாதனால 2016 அவருக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல. 2011 எதிர்கட்சி தலைவராக ரொம்ப வருஷம், அதாவது 50 வருஷத்துக்கு மேற்பட்ட திமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி 2வது இடத்துல விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார். ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த பதவியை அதில் சிறப்பாக செயல்படாமல் அதில் சாமர்த்தியம் பத்தாம அரசியலில் அதுக்குள்ள நெளிவு சுழிவுகள்ன்றது இருக்குது. ஸோ அதுல எல்லாம் முக்கியத்துவம் கொள்ளாமல் அதில் அவங்க கட்சியில் உள்ளவங்களும் அவருக்கு முதல்ல குத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது உண்மையாக இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்படலை அப்படின்றதும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை காரணமாக அவர் சிறப்பாக செயல்படலை அப்படின்ற மாதிரி காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அவரோட முன்கோபம்ன்றது ஒரு மைனஸாக பார்க்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக அவர் சரியாக செயல்படலை அப்படின்னாலுமே திமுக அடுத்த இடத்துல சிறப்பான ஒரு அடுத்த கட்ட எதிர்கட்சியாக அவங்க தான் இருந்ததுனால அவங்க எப்போவுமே ரொம்ப அனுபவம் வாய்ந்ததுனால அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் 2016 அவங்க ஆளும் கட்சியாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்போ அமைஞ்சதுனால அதன் மூலமாக இவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பறிபோயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்திலுமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்கள் உடல்நலம் குன்றிய போது சிறப்பாக செயல்பட்டதுனால தான் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் 2016 அவங்க சிறப்பாக செயல்பட்டதுனால தான் 2021 அவங்களால மறுபடியும் முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்களால் வர முடிஞ்சது. ஸோ 2016 அப்புறம் அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடங்களில் ஜெயிச்சாங்க திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணினால ஒரே ஒரு இடத்த தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ ஓபி ரவீந்திரநாத் மட்டும் ஜெயிச்சாரு. மற்றவங்க யாரும் ஜெயிக்க முடியல. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்க எதிர்கட்சியா திமுக கூட்டணி. ஸோ அந்த சமயத்தில் 39 எம்பிக்கள் அதாவது தமிழ்நாட்டுக்கு எதிராக உள்ள திட்டங்களில் பேசி அழுத்தம் கொடுக்கறதுலையும் அதே மாதிரி ஏதாவது சட்டங்கள் கொண்டு அதுக்கு எதிராக வாக்களிக்கிறதுலையும் சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக சிஏஏக்கு ஆதரவாக வாக்களித்து அதில் ஒரு பெரிய தவறை செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் பெரிய அளவில் பிஜேபியோட கூட்டணியில் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லி ஒரு பெரிய அளவில் நிதியை எதுவும் பெற்று தந்தாங்களா, பேரிடர் நிவாரண நிதி அந்த மாதிரி எதுவும் பெற்று தந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முதல்வராக அப்போ 2018-21 இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் செஞ்ச பெரிய நல்லது அப்படின்னு பார்த்தா அந்த தஞ்சை பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாரு. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது போக தைப்பூசத்துக்கு விடுமுறை தினமாக அறிவிச்சாரு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அதை தாண்டி அவர் பெரிய அளவில் ஒரு நல்ல திட்டங்கள், சமூக நல்ல திட்டங்கள் அந்த மாதிரிலாம் எதுலையுமே அவர் ஈடுபடல. அவருக்கு தன்னோட கட்சியை தான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி அதில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தில் போயிட்டதுனால அதுக்கப்புறம் அதிமுக பிரிவு, அப்புறம் இணைப்பு, அப்புறம் பிரிவு இந்த மாதிரி அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால ஆட்சியில் அவங்க பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. அதனால அவங்க அந்த தேர்தலில் 2021 வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அதே நேரத்தில் திமுக சிறப்பாக செயல்பட்டு
ஸோ மக்களுக்கு ஆதரவாக அந்த 39 எம்பிகளும் சிறப்பாக செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட செயல்பாடு, மு.க. ஸ்டாலின் அவர்களோட கள செயல்பாடு, இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து மக்களுக்கிடையே வந்து வரவேற்பு பெற்று திமுக கூட்டணி வந்து ஆட்சி அமைச்சு திமுக வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோட வந்து 130க்கும் மேற்பட்ட இடங்களோட வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சமூக நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி மகளிர் விடியல் பயணம், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், மாணவர்களுக்கான உதவித்தொகை, அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து முதல்வர் மருந்தகம், இந்த மாதிரி வந்து இந்த அப்பா செயலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல்வேறு நலத்திட்டங்களை வந்து இப்போ கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுறாரா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துலையும் வந்து அவங்க கொஞ்சம் சுணக்கமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போவுமே வந்துட்டு அவங்க இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டனுக்கு ஆதரவாக வந்து தம்பிதுரை அவர்கள் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் அதுக்கு ஆதரவாக பேசல, அந்த சட்டத்துக்கு ஆதரவாக பேசல அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அந்த வீடியோ கூட அப்போ ட்ரெண்ட் ஆனிச்சு. ஸோ தான் எந்த சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றதே வந்து தெரியாமல் அந்த ஒரு நிலையில தான் வந்து அதிமுக வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ மக்களுக்கு எதிராக ஒரு திட்டங்கள் வரும்போது அதை வந்து முன்னாடி நின்று எதிர்க்கணும். சிஏல தான் வந்து நீங்கள் எதிர்க்கலை. ஸோ அதுக்கப்புறம் உள்ள அந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன்னையாவது வந்து நீங்கள் கொஞ்சம் எதிர்த்திருக்கலாம். அதுலேயும் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டலை. அதுக்கப்புறம் வந்துட்டு திமுக அரசு வந்து சரியாக செயல்படலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திமுக வந்து அதுக்கு எதிராக வந்து சட்டப்பேரவையிலே வந்து தீர்மானம் நிறைவேற்றி அவங்க அனுப்புனாங்க. அப்புறம் மக்களோட தொடர் போராட்டங்கள், இதன் மூலம் வந்து அந்த அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்பட்டது. ஸோ அது வந்து ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம் திமுக அரசுக்கு. மக்களோட போராட்டத்துக்கும் கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமாக மக்கள் போராட்டத்தினால தான் வந்துட்டு பெரிய அளவு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஆதரவான ஒரு திட்டங்களில் ஒரு மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, ஸோ ஃபியூச்சர் திங்கிங், இந்த மாதிரியெல்லாம் வந்து அதிமுக செயல்படுச்சா அதுவும் இல்லை. எதிர்கட்சியாக வந்து ஒரு வேளை வந்துட்டு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படலாம், நீட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி செயல்பட்டாங்களா, அதுவும் இல்லை. நீட்டை வந்து கொண்டு வரதுக்கு காரணமே அதிமுகவாக தான் இருந்தது. இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் வந்து நீட்டுக்கு வந்து விலக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போவுமே வந்துட்டு பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்துட்டு அவங்க நிதி தராமல் மறுக்கிறப்ப வந்து ஏதோ பேரளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கண்டிக்கிறாங்க. இது வந்து இந்த நிதியை தரமாட்டேன் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்கிறது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணியில் இல்லை அப்படின்னா பிஜேபியை வந்து திடமாக எதிர்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கான அந்த நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை பண்ணலாம். ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவங்க வந்து ஆர்ப்பாட்டம்லாம் செய்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு கெட் அவுட் மோடி அப்படின்னு சொன்னதான் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. இப்போ அதை ஒட்டி தான் வந்து அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வே வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஆதரவாக ஏதாவது போராட்டமாவது அதிமுக பண்ணுதா? பிஎம்சி திட்டத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், டெல்லியில் போயிட்டு நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். அப்படின்ற மாதிரி பண்ணால் அது வந்து மக்களோட நன்மதிப்பை வந்து பெறும். ஸோ இந்த மாதிரி வந்து மக்களோட நன்மதிப்பை பெறுறதுக்கு, ஸோ எதிர்கட்சியாக வந்து ஆளும் கட்சி இன்னும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளில் வந்து அதிமுக கட்சி ஈடுபடுறாங்க அப்படின்னு கேட்டால் அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி அதுக்காக வந்து ஒரு ரொம்பவே சிறப்பாக இருக்குது, எல்லா துறைகளையும் சிறப்பாக இருக்குது, எதுலையுமே குறை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல வரமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ திமுக ஆட்சிகள்லேயும் வந்துட்டு குறைகள் இருக்குது. நிறைய வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை அப்போதைக்கப்போ சில பிரச்சனைகள் வருது. ஆனால் அதுக்கான உடனடியான ஒரு தீர்வுகள்ன்றது வந்து எடுக்கப்படுது. ஆனால் வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுறதுக்கு அரசுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குறதுக்கு ஏதாவது வந்து ஸ்டெப் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் வந்து அவங்க சிறப்பாக செயல்படுறதில்ல. அவங்க வந்துட்டு அவங்களோட கட்சி பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கே அந்த இரட்டை இலை சின்னம் முடக்கம், ஸோ அது சம்மந்தமான தேர்தல் ஆணைய பிரச்சனைகள், அப்புறம் கட்சியில் பிரச்சனைகள், ஸோ இந்த மாதிரி வந்து கட்சி பிரச்சனைகளை வந்து அவங்க தீர்க்கிறதுக்கே வந்து பெரிய அளவில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதனால வந்து அவங்க வந்து மக்கள் பிரச்சனையில் பெரிய அளவில் வந்துட்டு ஈடு கொடுத்து போராட்டங்கள் செஞ்ச மாதிரியும் தெரியலை. இனி வரப்போகிற இந்த ஒரு வருஷத்தையாவது வந்து அதிமுக வந்து சிறப்பாக செயல்பட்டு ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்து செயல்பட்டால் தான் ஆளும் கட்சி இன்னும் சிறப்பான திட்டங்களை வந்து கொண்டு வரும். வேலை ஆளும் கட்சி இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க எதுவும் போராட்டங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்காங்களான்னு தெரியல. இருந்தாலும் வந்து திமுக ஆட்சி வந்து சிறப்பான ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கு. அது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்கட்சியோட பணின்றது வந்து ஒரு முக்கியமான பணி. அதில் இன்னும் வந்து எதிர்கட்சியான அதிமுக சிறப்பாக செயல்படணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ கர்நாடகாலெலாம் வந்துட்டு ஒரு காவிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா
அதாவது ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 பேருமே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி வந்து கேரளாலையும் முல்லை பெரியார் விஷயம்னா ஆளும் கட்சி எதிர்கட்சி 2 பேருமே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்து ஒன்னா எதிர்த்து அந்த ஒரு அவங்களுக்கு தேவையான திட்டங்களையோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையோ அந்த மாதிரி வந்து இணைந்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பிஎம்3 திட்டத்தில் வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து எங்களோட துணை நிற்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்களே கேட்டிருந்தாங்க, ஆளுங்கட்சியே கேட்குறாங்க. அப்படி ஆளுங்கட்சியே கேட்ட பிறகும் கூட வந்துட்டு நாங்களும் வந்து ஒரு போராட்டம் பண்றோம், அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவோம், நம்ம வந்து கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்கட்சி தலைவர் ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு கிட்ட அதுவும் கொடுக்கல. ஸோ இல்ல இவங்களா தனிப்பட்ட முறையில வந்து ஏதாவது அழுத்தம் தந்து போராட்டங்கள் செய்யறாங்களா? அதுவும் கிடையாது. ஸோ இவங்களோட சேர்ந்து ஆளுங்கட்சியோட சேர்ந்து அந்த மாதிரி ஏதாவது போராட்டங்கள் சேர்ந்து அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கும் ஏதாவது வந்து ஸ்டெப் எடுத்தா தானே வந்து நடக்கும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஆளும் கட்சியோட இணைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட நலனுக்கும் தமிழ்நாட்டோட உயர்வுக்கும் இணைந்து செயல்படணும் அதிமுக கட்சி அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தகைசால் தமிழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.